அனைவருக்கும் வணக்கம். பாஸ்போர்ட் நம்ம பழைய வீடியோவில் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் என்னென்னலாம் பண்ணணும், எத்தனை கவுண்டர் இருக்கும், ஒவ்வொரு கவுண்டராக என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பழைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன். அந்த போலீஸ் வெரிஃபிகேஷனில் நம்ம சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் போலீஸ் வெரிஃபிகேஷன் கிளியர் ஆகும். அப்போ தான் நமக்கு பாஸ்போர்ட் வரும். அதை பற்றின டீட்டெயிலான என்னென்னலாம் தேவைப்படும், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனில் போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி செக் பண்ணலாம், பாஸ்போர்ட் எத்தனை நாளில் வருங்கிறத இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ டாக்குமெண்ட் என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது பர்த் சர்டிஃபிகேட். எனக்கு பர்சனலாக கேட்டாங்க, பர்த் சர்டிஃபிகேட் காமிக்கணும். ஏன்னா டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் நம்ம எங்கே பிறந்தோம் அப்படிங்கிறது அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ரெண்டாவது என்ன கேட்டாங்கன்னா பேன் கார்டு. ஸோ பேன் கார்டு கண்டிப்பாக காட்டணும். நீங்கள் யூஜி, பிஜி, 10th 12th எது படிச்சிருந்தாலும் ஒரு டிசி வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த டிசியை நீங்கள் காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிசி இருக்கும். அந்த ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் தான். இந்த ஒரிஜினல் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் காமிக்கணும். நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எஸ்எஸ்எல்சியோடைய மார்க் ஷீட் தான் கேட்டாங்க. 12th யூஜி மார்க் ஷீட் கேட்கல. 10th மார்க் ஷீட் அடிப்படையான ஒரு பேசிக்கான டாக்குமெண்ட்டு மார்க் ஷீட். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கேட்டாங்க, ஆதார் நம்பர் நோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, என்கிட்ட பழைய ஓட்டர் ஐடி அது ஃபைலில் எங்கே வச்சுருந்தோம் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதை கொடுத்தேன். ஸோ இது எல்லாமே ஹேண்டியாக வச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு 5 minutesல எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாம் மேண்டேட்டரியாக கையில் வச்சுருங்க. நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். என்ன எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஒரு ஃபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்காக. அதையும் நம்ம பார்ப்போம். இப்போது நீங்கள் அதை எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறது கூகுளில் போயிட்டு பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ட்ராக்கிங் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இங்கே நீங்கள் உங்களுடைய ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நிறைய லிஸ்ட் இருக்கும். அதில் பாஸ்போர்ட் அப்படிங்கிறத லிஸ்ட் கொடுக்கணும். என்டர் யுவர் ஃபைல் நம்பர், உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், இமெயில் வந்திருக்கும். அந்த ஃபைல் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் இங்கே நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே ட்ராப் டவுனில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த பாஸ்போர்ட் பிசிசி, ஐசி, ஐஜிபி அப்படிங்கிறது கொடுப்பீங்க. அப்பீல், சரண்டர், டிப்ளமேட்டிக், ஆர்டிஐ இதில் பாஸ்போர்ட் தான் நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுடைய ஃபைல் நம்பரும் கொடுத்துட்டு அந்த பாஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அந்த இடத்துல இங்கே இப்படி வரும். டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வரும். 18/6/2025 நான் அப்ளிகேஷன் ஆன்லைனில் நான் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறேன். ஸோ பாஸ்போர்ட் டிஸ்பேச் ஆகிடுச்சு. 14/7/2025 ஸ்பீட் போஸ்ட்லாம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னா, ஒரு டைமும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். என்ன வரும்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டம், அந்த மாவட்டத்துக்கான எஸ்பி ஆஃபீஸ்க்கு நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னு வரும். அப்புறம் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு நாங்கள் அனுப்பிட்டோம்னு வரும். அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஸ்டேட்டஸ் ஃபைனலாக இந்த ஸ்டேட்டஸ் வரும். இந்த ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பேச் ஆகிடும். இதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாஸ்போர்ட்டு டிஸ்பேச் ஆகிடும். இந்த பாஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 week மேக்ஸிமம் 10 daysல உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். இது நார்மல் அப்ளிகேஷன்லேயே 10 daysல உங்களுக்கு பாஸ்போர்ட் வீட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் போலீஸ் வெரிஃபிகேஷனுடைய ப்ராசஸ். என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.